நடத்திய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் மொத்தமாக மாவட்ட நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 15 பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதேபோன்று 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் மட்டுமே பங்கேற்றார்கள் என்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்களும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதில் பல்வேறு விஷயங்களுக்கு அவர் பதிலளிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு விளக்கம் அளிக்கும் அல்லது ஒரு தெளிவை ஏற்படுத்தும் வகையிலான விளக்கத்தை அவர் கொடுக்கவில்லை என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. முக்கியமாக அன்புமணி பங்கேற்காதது குறித்த கேள்விக்கு அவர் வந்து கொண்டிருக்கலாம் என்ற வகையில் பதிலளித்திருக்கிறார். அதே போல பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லையே என்ற அந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அவர் மாநாட்டு பணிகளின் காரணமாக அவர்கள் களைப்படைந்திருக்கலாம் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சிக்கலை பொறுத்தவரைக்கும் இதற்கான ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது அவர் தரப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதில் பங்கேற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ அது நிறைவேறாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. சார்ந்த கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு ஐயநாதன், வணக்கம். பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதில் திரு ராமதாஸ் பேசிய கருத்துக்கள், இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அந்த கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை நீடிக்குது. அதுல அவர் தன்னுடைய தலைமையை உறுதியா நிலைநிறுத்த பாக்குறாரு. அதற்கு எதிரான திரு அன்புமணி ராமதாசனுடைய அந்த ஆதரவாளர்களும் அதற்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, எதிர்ப்பை காட்டுறாங்க அப்படின்றதுதான் தெரியுது. அதுலயும் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிக மிக கம்மியா இருக்கிறது அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு, அன்புமணியினுடைய இன்ஃபுளுயன்ஸ், இல்லாட்டி உறுப்பினர்களா நியமிக்கப்பட்டவர்கள், மாவட்ட தலைவர்கள் இப்படிதான் நியமிக்கப்பட்டவர்கள் அன்புமணியால் நியமிக்கப்பட்டவர்களா இருந்தா கூட அப்படி வரலாம். எதுவா இருந்ததுனால இப்ப பொறுத்துறதுதான் பார்க்கணும். ஆனா இது ஒரு செட்பேக். ராமதாஸையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு செட்பேக் தான், பின்னடைவு தான். இதற்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இது இன்னும் தீவிரமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது தீவிரமாகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேச்சுவார்த்தையின் மூலம் அப்படி ஆகியிருந்தது அப்படின்னோம்னா, அந்த திருவிடந்தேர நடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்ல. அன்புமணி ராமதாஸ் மென்ஷன் பண்ணதே நான் பாத்துக்கிறேன், கூட்டணி எல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அது போயிடுச்சு. சோ இதுக்கு மேல அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு உறவு ஏற்படுறதுக்கு கட்சி ரீதியா சொல்றேன், அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.